Hi guys, welcome back to Cricket Decode with Basha and Sukumar. ஸோ 2 நாளா வீடியோ போட்டிருந்தோம், 2 நாளா நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோம். ஸோ யா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட் ஐபிஎல் கண்டென்ட் வரப்போகுது, ப்ளஸ் கிரிக்கெட் கண்டென்ட்டும் நிறைய வரும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் ரிவ்யூ. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆஃப் தி ஐபிஎல். ஸோ ஃபர்ஸ்ட் Yes. மேட்ச்ன்றதுனால ஓப்பனிங் மேட்ச் வேற. ஸோ வில் கோ. ஓகே, சுகுமார், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. நம்ம 2 பேருமே எஸ்ஆர் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னோம். என்ன அவங்களுக்கு வந்து மைனஸா இருக்கும்ன்றது கரெக்டா சொன்னோம். போலிங் தான் மைனஸா இருக்கும் சொல்றது. ஸோ பவுலிங் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர்எச் சொதப்பிட்டாங்க, நிறைய வாரி கொடுத்துட்டாங்க. சொதப்பிட்டாங்க. இது வந்து சொதப்பல் மகா சொதப்பல் சொல்லலாம். ஸோ தேவர் க்ளூலெஸ். ஆக்சுவலி என்ன பண்றேன்னு தெரியல. அவங்க ஆர்சிபி ஒரு 130 எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாம் ஷோல்டர் டவுன் எஸ்ஆர்எச். அவங்க அந்த திரும்பி கேமுக்குள்ள வர்ற மாதிரியே அந்த எனர்ஜி தெரியல அவங்க டீம்ல. ஸோ 200 அடிச்சா கூட பத்தல. எனக்கு வந்து கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு இதுல. லைக் கேப்டன்ஷிப்பும் கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுது. ஃப்ரம் எஸ்ஆர்எச் சைடு. கரெக்ட் கரெக்ட். ரொட்டேட் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு பவுலர்ஸ். எப்படின்னா எனக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஓப்பனிங் பவுலர்னு எனக்கு வந்து ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட். அதுவும் கோலி அண்ட் சால்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன பயமுறுத்த முடியும்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணிட முடியும் இப்போ? உங்களுக்கு ஒரு உனத்கட் இருக்கான், பெயின் இருக்கான், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம் ஸ்டார்டிங் ஒரு 4 ஓவர். இல்ல, அவங்க பெயின் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர் உனத்கட் போட்டுருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஓவர் தள்ளணும்னு பாக்குறாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிய நடுவுல வச்சிருக்கணும். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நியூ பால்ல நல்ல பவுலரே கிடையாது. நடுவுல அந்த பால் கொஞ்சம் ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கும். நியூ பால்ல கொடுத்தது ரொம்ப பேட் ஐடியா. எங்கிருந்து அந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னு தெரியல. யார் சொல்லிருப்பா? யாருமே யார் சொல்லிருப்பா? யாரு இது நினைச்சாங்க? எவ்வளவு பெரிய ஆளுங்களும் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. டேனியல் விக்டோரி, பிரவீன்குமார் கூட பார்த்தேன் இன்னைக்கு. முரளிதரன், பிரவீன்குமார், பேட் கமின்ஸ் கூட பக்கத்துல உட்காந்துட்டு. இதெல்லாம் யார் ஐடியா கொடுத்தது? நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட ஓவர் கொடுக்கணும்னு. 2 ஓவர் 19 ரன். எல்லாருக்கும் தெரியும், கோலி ஒன்ஸ் செட் ஆயிட்டா எடுக்கிறது கஷ்டம். அதை வச்சுட்டு கோலி அடிக்க விட்டுட்டு வெடிக்க பார்த்தா அப்புறம் வந்து அவ்வளவுதான். மேட்ச் 16 ஓவர்ல முடிஞ்சிருச்சு. இது வந்து அடிச்சு ஒன் சைடு மேட்ச்னா இதுதான். அசால்ட்டா அடிச்சாங்க ஆக்சுவலா ஆர்சிபி. அவங்களுக்கு ஒரு பிரஷரே தெரியல. போரிங் மேட்ச் தான் பாஷா, ஒரு போரிங் மேட்ச் தான். அதான் நம்ம நல்ல வேளை நேத்து ஓப்பனிங் ஐபிஎல், அதான் ஐபிஎல் ஓப்பனிங் பத்தி பேசணும். அந்த ஓப்பனிங்க்கு இந்த மேட்ச் வரும்னு நம்ம நினைச்சது வந்து இந்த மேட்சும் வரல. எந்த மேட்ச் வரலன்றது தெரியல இனிமேல். அந்த 2018 ஓவரே முடிஞ்சிருச்சு. ஒரு 20 ஓவர்ஸ் போட்டாங்க. அடுத்த 10 ஓவர்லயே மேட்ச் வந்து ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது இப்ப அப்படின்னு. கரெக்ட். ஸோ ரொம்ப ஒரு மட்டமான கேப்டன்சின்னு தான் சொல்லுவேன் இஷான் கிஷன். அப்கோர்ஸ் இஷான் கிஷன் நல்ல பேட்டிங்கு, பட் ஆனா அந்த கேப்டன்சி வந்து ரொம்ப மட்டம். பிளஸ் விக்கெட் கீப்பிங்ல 2 பால் எக்ஸ்ட்ராஸ்ல வந்து அப்படியே அசால்ட்டா விட்ட மாதிரி இருந்தது. 2 4 போச்சு. அப்படியே பவுன்ஸ் ஆகி வர பால் பிடிக்கல. ஸோ கீப்பிங் பண்ணது இஷான் கிஷன் தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. பிளஸ் அவங்க எஸ்ஆர்எச் கான்பிடன்ஸ் இழந்துட்டாங்க. ஸோ டாஸ் வந்து பார்த்தோன்னா டாஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்சிபி ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க, விச் வாஸ் குட். ஏன்னா சின்னசாமியில சேசிங் தான் வந்து நிறைய வின்னிங் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க டாஸ் தான் வந்து க்ரூஷியல். ஸோ நடந்துருச்சு. ஸோ டேவிட் படிக்கல்ல இருந்து ரொம்ப ஒரு நல்ல டிசிஷன் ஆக்சுவலா பவுலிங் எடுத்ததுக்கு. அண்ட் ஜேக்கப் டஃபி சரியான டெபியூ ஆக்சுவலி ஆர்சிபிக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பிச் பத்தி பேசலாம். நம்ம பிச் என்ன சொன்னாங்கன்னா பேட்டிங் பிச் தான் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பிச் ரிப்போர்ட்ல பேட்டிங் பிச் செம்மையான பேட்டிங் பிச். அண்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து பார்த்தோன்னா 63 மீட்டர்ஸ் ஸ்கொயர் பவுண்டரிஸ். அண்ட் லாங் ஆன் வந்து பார்த்தோன்னா 74 மீட்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப சின்ன கிரவுண்ட் தான். பிச் வந்து நல்ல பேட்டிங் பிச் தான். கெவின் பீட்டர்சனும் டேனி மாரிசன் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஃபைன் லெக்ல 57 இருந்துச்சு. பால் உள்ள விழுந்துச்சு, அதே 57 தான் இருந்துச்சு. கரெக்ட். ஸோ ஃபைன் லெக். ஏன்னா ஒரு ஷாட் கூட இவன் அடிப்பான்னு நினைக்கிறேன், நிக்கத் வருவாங்க யாரோ அடிப்பாங்க பின்னாடி.
இஷான் கிஷன். கிஷன். ஆமா, இஷான் கிஷன் ஜஸ்ட் இது பண்ண மாதிரி தான் இருக்கும். கவர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது பின்னாடி அப்படியே போயிடும். ஸோ ஃபைன் லெக்னு சொல்ல முடியாது. தேர்ட் மேன் தான் சொன்னாங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு. தேர்ட் மேன் தான், தேர்ட் மேன் தான் இருந்துச்சு. ஸோ பவுண்டரிஸ் ரொம்ப சின்னது. அதுல சொல்லிட்டாங்க இது நல்ல பேட்டிங் விக்கெட்ன்ட்டாங்க. ஆனா எங்க இப்போ அவங்க தோத்தாங்கன்னு நான் பாக்குறேன்னா, அவங்க வந்து பவர் பிளேல தான் தோத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச்சோட பவர் பிளேவும் ஆர்சிபியோட பவர் பிளேவும் ரொம்பவே டிஃபரன்ஸா இருக்கு. எஸ்ஆர்ஹெச் 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து வைஸ் வர்சாவா திங்க் பண்ணேன். ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் நல்லா போயிருப்போம், ஒரு 70 ஆட் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே வைஸ் வர்சா இருக்கு. நான் சொன்னேன்ல ப்ரெடிக்ஷன்ல, ஹெட்டும் அபிஷேக் சர்மா அவுட் ஆகிறதுக்கு பவர் பிளேல சான்ஸ் இருக்குன்னு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் இன்னும் அந்த செட் ஆகல சரியா. அபிஷேக் சர்மா அந்த ஃபர்ஸ்ட் 6 போனதுக்கு அப்புறமே கூட ஒரு ரஷ்டியா தான் இருந்தது அபிஷேக் சர்மா. இல்ல அது கம்ஃபர்ட்டபிளா போன மாதிரிலாம் தெரியல, கம்ஃபர்ட்டபிளா போன மாதிரிலாம் தெரியல. கரெக்ட். டிராவிஸ் ஹெட்டும் அதேதான். அவங்க மைண்ட் செட் வந்து அவங்க ஒரு காலத்துல 2 பேரும் வந்தா ஓப்பனிங் 150 170 விக்கெட் விடாம இவங்கள சேஸ் பண்றாங்கன்னு வந்ததுல அந்த மைண்ட் செட் இப்போ போயிடுச்சு. எல்லாரும் அவங்களோட வீக்னஸ் என்னன்றது தெரிஞ்சுட்டாங்க. ஆர்சிபி வந்து ஒரு பிளானோட இப்படி பால் தள்ளுறாரு உள்ள. கரெக்ட். ஆர்சிபி ஒரு பிளானோட வந்தாங்க ஆக்சுவலா 2 பேரும் கரெக்டா ஃபீல்ட்ல வந்து விக்கெட் வந்தது. டிராவிஸ் ஹெட்டுக்கு ஃபில் சால்ட் பத்தி சொல்லியே ஆகணும். ஸ்ட்ரைட்டா அப்படியே கேட்சிங். ஆமா, இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபில் சால்ட் தான். 3 கேட்ச் நிறைய போயிருக்கும். 3 கேட்ச் ஃபில் சால்ட், 3 கேட்ச், 3 சிக்ஸ், 3 தேவதத் படிகள், 3 சிக்ஸ் அது. ஆமா, 3 ஃபில் சால்ட் கேட்ச், இன்னொன்னு 3 வந்து தேவதத் படிகள் 3 கேட்ச். 3மே வந்து பாத்தீங்கன்னா குரூஷியல் கேட்ச் ஆக்சுவலா. எல்லாமே பவுண்டரி லைன் விட்டுருந்தாங்க. அது நினைச்சு பாரு, இப்போ டிராவிஸ் ஹெட் அடிச்சது அது 6 போயிருந்ததுன்னா மொமெண்டமே மாறி இருக்கும். டிராவிஸ் ஹெட்டுக்கு கான்பிடன்ட் வந்து பில்டப் ஆயிருக்கும். ஸ்ட்ரைட்லர் 4 அடிப்பான். நான் அப்பயே ஓகே புடிச்சிட்டான் போல நினைச்சேன். பட் அதுக்கு அடுத்த பால் கேட்ச். சோ அங்கதான் மொமெண்டம் வந்து திருப்பி ஆர்சிபி ஹோல்ட் பண்ணிட்டாங்க அத. கரெக்ட். இவனுக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கும் ஹிப்புக்கே போட்டுருந்தாங்க, ட்ரை பண்ணிருந்தாங்க. 2-3 பால் வைடு போச்சு. நல்லா அடிச்சா, நல்லா இங்க அடிச்சு நினைச்சு ஹிப்புக்கே போட்டாங்க, விக்கெட் வந்துருச்சு கடைசியில. சோ நல்ல ஒரு பிளானிங்கோட தான் ஆர்சிபி போயிருக்காங்க. ஒரு ஃபால்ட் தெரிஞ்சது, அந்த பவுலரை வந்து அவங்க பவர் பிளே முடிஞ்சோடனே முடிச்சுட்டாங்க 4 ஓவர். அது ஆக்சுவலா ஒரு தப்பான மூவ். அதுக்கு அவங்க பிரைஸ் பண்ணாங்க. அப்புறம் இப்போ ஆர்சிபி வந்து இந்த ஜேக்கப் டஃபிய 4th ஓவர் கொடுத்துட்டாங்க. சோ பவர் பிளே முடிஞ்சுச்சு. இதுவரை 13 ஓவர் வந்து இந்தியன் பவுலர்ஸ் ரம ரிஷபட வச்சுதான் கொண்டு போகணும். சோ வந்து சம்படி அடிச்சிட்டாங்க. அந்த இதுல வந்து எல்லா ஓவர் 10 ரன் மினிமம் வந்துச்சு. அது ஒரு தப்பான மூவ் தான். அந்த கேச்சஸ்னால மாறிடுச்சு, இல்ல ஒரு 230 போயிருக்கும். கண்டிப்பா விக்கெட் வந்ததுனால மாறிடுச்சு அது. இல்லைன்னா பின்னாடி பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. கிளாசன் இஷான் கிஷன் நின்னுந்தாங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும். வாரி வல்லர் நம்ம சொன்னோம் பாத்தியா, 40 ரன்லாம் கிடையாது, 50 தான். 54 நோட் பண்ணி வச்சிருந்தானே. 3 for 54 நினைக்கிறேன். ஷெப்பர்ட் 3 for 54 ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ 4 overs கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, வேற ஆப்ஷன் இல்லாதனால, பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால. ஸோ 4 over 54 runs. அந்த நியூ பவுலர் எஸ்டிஎல் பதிலாக கூட்டு வந்த பவுலர் வந்து ஒர்க் ஆகல. அபிநந்தன் நல்லாவே போடல. அபிநந்தன் ஆக்சுவலா பேஸ் நல்லா இருக்கு, ஆனா லென்த் நல்லா இல்ல. போடுற லென்த் வந்து ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா இருந்தது, ஒரு பவுன்சர் வந்தது, பால் மேல ஏறிச்சு, பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் எல்லா பாலுமே அடிதான். இஷான் கிஷன் செம்ம பேட்டிங் ஆக்சுவலா. எனக்கு இன்னொரு பேட்ஸ்மேன் பிடிச்சிருந்துச்சு, அனிகேத் வர்மா. அந்த முதல் 6 அபிநந்தனுக்கு அடிப்பாரு, நல்லா புல் எடுத்து கொடுத்து அடிப்பாங்க. சரியான ஷாட், செம்ம ஷாட், நிறைய ஷாட். அனிகேத் வர்மா அது நிறைய ஷாட், நோ லுக் ஷாட்லாம் 100 மீட்டர்ஸ் போச்சு, 100 மீட்டர்ஸ் போச்சு 6. கரெக்ட், பார்த்தேன். ரா டேலண்ட். கமெண்டேட்டர்ஸே பார்த்தனா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இந்த பையன் போன வருஷமும் பயங்கரமா காட்டினா, இந்த வருஷமும் இந்த பார்த்தா பையனை ரொம்ப எமர்ஜிங்கா தெரியுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் கெவின் பீட்டர்சன். கிளீன் ஹிட்டா இருக்கு, பக்கத்துல இல்ல, எல்லாம் 100 மீட்டர் 80 மீட்டர் 90 மீட்டர் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அடிக்க முடியாது. அப்புறம் வந்து அபிநந்தன் ஒரு அடி விழுந்துச்சு நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமார் அவர் தள்ளி விட்டான், 4 மேல தள்ளி விட்டு இருந்தான். அடிச்சான். ஆனா அந்த
ஷெப்பர்ட் தான் விக்கெட்டே எடுத்தான் வந்து ஆக்சுவலா. அது ஆக்சுவலா சிங்கிள் போடுறதுக்கு வந்து ஒரு சின்ன புஷ் கொடுத்தான், பார்த்தா அது ஸ்ட்ரெயிட்டா கோலி கையில் வந்துருச்சு. ஷெப்பர்ட் எடுத்தானா அபிநந்தன் எடுத்தானா? ஷெப்பர்ட் தான் எடுத்தான், ஷெப்பர்ட் தான் எடுத்தான் லாஸ்ட் பால். அபிநந்தன் வந்து இஷான் கிஷன் எடுத்தான். கிஷன் ஷெப்பர்ட் ஸ்லோ பால் போட்டுருவோம். நல்ல பால் தான் அது ஆக்சுவலா லாஸ்ட் பால். இவங்க வைட் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்ட. இல்ல அந்த ரிவ்யூ அந்த ரிவ்யூ காட்டலாம். ஏன்னா அது கரெக்டா எடுத்தாங்க. ஆமா அது கரெக்ட். செகண்ட் இன்னிங்ஸ்ல இஷான் கிஷன் வைடுக்கு தான் ரிவ்யூ எடுக்கிறாங்க. அது எல்லாம் வேஸ்ட், எல்லா ரிவ்யூ வேஸ்ட். 2 ரிவ்யூமே வேஸ்ட் ஆனது வைட்ல தான். அது வேற ஆப்ஷன் இல்ல. கேம் மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் ட்ரை பண்ணாங்க. பட் எங்க கேம் எங்கேயோ போய் நிக்குது, கேம் எங்கேயோ போயிருச்சு. இப்ப நீங்க எதை பிடிச்சிருக்கீங்க ஸ்லோ பண்றதுக்கு? வைடுக்கு ரிவ்யூ கேட்டு இப்போ நீங்க ஸ்லோ பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவன் கம்ஃபர்டபுளா அவன் சான்ஸ் எடுத்து அவன் கான்பிடென்ட்ல இருக்கான். ஆர்சிபி அவன் சான்ஸ் எடுத்து அழகா 6 அடிச்சுட்டே இருப்பான். எனக்கு இங்க பிடிச்சது படிக்கல் கேம் ரொம்ப பிடிச்சது பாஷா. எனக்கு ஆனா நான் தான் படிக்கல் என்னோட லிஸ்ட்ல நான் வச்சில்ல. நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன். கரெக்ட். நான் வெங்கடேஷ் தான் ஆடுவாங்கன்னு நினைச்சேன் இந்த போலிங்காக. பட் டொமஸ்டிக் பாத்தீங்களா நீங்க? டொமஸ்டிக் அவன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டிராஃபி, விஜயசாரு, ரஞ்சி எல்லாத்துலயுமே ஆவரேஜ் அதிகம். ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. சோ நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது செம்ம ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடுல போட்ட பால் வருது, இப்படிங்கலாம் பால் எங்கேயோ போகுது. அப்போதுல இருந்து அது தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் அடிக்கும் போதே தெரிஞ்சு இது படிக்கல் வந்து அந்த எப்போ நம்ம ஆர்சிபில ஓப்பனிங் ஆடுற படிக்கல் இது. ஏன்னா பயமா இருக்கும் படிக்கல் ஆடுறது. சோ அந்த மாதிரியான படிக்கல்ன்றது தெரிஞ்சிச்சு. சரியான அடி படிக்கல். 61 ரன்ஸ் வரைக்கும் நல்ல அடி. அதுக்கு மேல ஜாலியா 2 ஷாட் அடிச்சுட்டு நீட்டா கிளம்பிட்டாரு. ஆனா கேம் கைக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேலாம் வந்து ஒன்னும் நடக்காது. 61 runs of 26 balls. செம்மடி. மோஸ்ட்லி பவுண்டரிஸ் தான் ஆக்சுவலா. சில பால் கவர்ஸ் அப்படியே சும்மா தூக்கி விடுறாரு கவர்ஸ் மேல. பவர் பிளே யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பேட்ஸ்மேன், அருமையான பேட்ஸ்மேன். படிக்கல் இன்னைக்கு ஆடினதுலயே அது அவுட் ஆன பால் மட்டும் தான் ஷாட் சரியா படல, மிஸ்டேக் ஆச்சு. மத்த எல்லாமே நல்ல ஷாட், நல்ல அடி விழுந்துச்சு. சரி வா நம்ம இது பேசுவோம். எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் என்ன பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த பார்ட்னர்ஷிப் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நடந்துச்சு. ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிஷன் அண்ட் கிளாசன். அது மட்டும் இல்லைன்னா 100 ரன் அவுட் ஆயிருப்பாங்க. இன்னொரு மிஸ்டேக் எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க. ரெட்டி ஏன் முன்னாடி அமிச்சாங்க தெரியல. கிளாசன் முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்மளோட லிஸ்ட்ல வந்து கிளாசன் 4th வரணும்னு சொல்லியிருந்தோம். திரும்பவும் கிளாசன் 5th தான் வர வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன்ல, ரெட்டி வந்து கிஷன் கூட க்ளோஸா இருக்காரு நினைக்கிறேன். கிஷனோட தோஸ்து நினைக்கிறேன். பவுலிங் நான் தரேன், பேட்டிங் நான் தரேன், எல்லாம் நான் பண்ணலாம். எங்க ரெட்டி வந்து அடிக்க ஆரம்பிச்சதே 6ஆம் நம்பர்ல தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பவுலிங்குமே எப்பயாச்சும் போடலாம். அதான் ரெட்டி வந்து எஸ்ஆர்ஹெச் சக்சஸே வந்தீங்கன்னா நம்பர் 6 அந்த மாதிரி டவுன்ல தான். இப்போ வந்து நம்பர் 3 அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுக்கு பண்றான்னு தெரியல. நம்பர் 4 இந்த மேட்ச் நம்பர் 4 ஷார்ட்டும் பாத்தீங்களா, ஒரு பேலன்ஸ் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்கியாச்சு. இல்ல ரெட்டி ஃபார்ம்லயே இல்ல, 2 வருஷமா ஃபார்மே இல்ல. அந்த ஐபிஎல்ல இருந்த ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரீஸ்ல இருந்த ஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபார்மே கிடையாது ரெட்டி. டொமஸ்டிக்ல ஃபார்ம் இல்ல. டொமஸ்டிக்ல விஜயசாரியில அடிக்கலாம், சையத் பிஷப்ல அடிக்கலாம். ஃபார்மே இல்லனா என்ன யூஸ்னே தெரியல. ரெட்டி ஆக்சுவலா ரெட்டி எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு மெயின் ஆல்ரவுண்டர் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் போலிங் ரெட்டியை வச்சு பண்றதுன்றது ஒரு ஸ்டூபிடான ஐடியா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பயமுடுத்துறீங்க. உங்களுக்கு கோலி இருக்காருங்க, நீங்க வந்து அவரை டாமினேட் பண்ணணும், அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும். ஃபில் சால்ட் ஃபார்முக்கு வந்திருப்பான் இன்னைக்கு. அவன் அதை விடங்க நல்லா வந்துச்சு. வாகா உனத்கட்டு வாழு அது அதான் சொல்றேன். பெயின் பிளஸ் உனாத்கட்டு போட்டுக்கணும். 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். கொஞ்சம் லிஃப்ட் லைக் ஒரு 3 ஓவருக்கு 20 ரன்ஸ் அப்படி பிடிச்சிருந்தா மேட்ச் கொஞ்சம் ஈக்குவலா வந்திருக்கும். 3 ஓவருக்கு 40 ரன் இருக்குது. அது எங்க போய் ஈக்குவல் ஆகும்? வாய்ப்பே இல்ல. விக்கெட் போயிருச்சு செகண்ட் ஓவர்ல. தேர்ட் ஓவர்ல வந்துட்டு he is giving some 12 runs கொடுக்குறான் அசால்ட்டா.
அது ஆனா அந்த எங்க போய் 97 முடியும். ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது எஸ்ஆர்எச்சோட மானத்தை காப்பாத்துச்சு. பிளஸ் அனிகேத் வர்மாவோட பேட்டிங் அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்துச்சு, அருமையான பார்ட்னர்ஷிப் இது. அந்த விக்கெட் வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் இல்ல பாஷா, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இல்ல அது வந்து இவரே, நானும் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. மைக்கேல் வாகன் கூட ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து பால் அவன் பின்சாரோட கால் வந்து ரோட்ல டச் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி டிசிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் இங்கிலாந்து மைக்கேல் வாகன் வந்து இங்கிலாண்டோட எக்ஸ் பிளேயரு, பின்சால்ட்டும் இங்கிலாண்டோட பிளேயரு. ஸோ அந்த ட்வீட் கூட யாருமே கன்வின்ஸ் இல்ல, யாருமே கன்வின்ஸ் இல்ல. ஏன்னா பட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது வந்து ஷாட் வந்து சால்ட் புடிச்சது வந்து புடிச்சிட்டு அந்த டைவ் அடிச்சு போவான்ல, அந்த சீனை காட்டினாங்க. அதை பிடிக்கும் போது பேக் சைட்ல என்ன நடந்ததுன்னு காட்டல. கரெக்டா வந்துச்சு, டப்புன்னு இது பண்ணிட்டாங்க. ஆமா கரெக்டா வந்து அந்த ஃபுட்டேஜ் காணும். ஸோ ஏதோ ஒண்ணு. ஆனா அது வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல பாலா, ஒரு விஷயம் இருக்குல்ல பாஷா, லைக் இஃப் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்கு அப்படின்னா அது பேட்ஸ்மேனுக்கு தான் போகணும். பேட்ஸ்மேனுக்கு தான் கொடுக்கணும். ஆமா பேட்ஸ்மேனுக்கு தான் கொடுக்கணும். அது அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷனா இருக்கும். ஏன்னா ரெண்டு கிளாஸ் அந்த ஸ்டேஜ் ஒரு 30 ரன் சாப்பிட்டுச்சு அந்த விக்கெட். ஏன்னா இன்ட்ரி கிளாஸ் சரியான ஹிட்டிங். ஏன்னா நான் இன்ட்ரி கிளாஸ் எப்படி என்ன ஃபார்ம்ல இருப்பான் அப்படின்றதே தெரியாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடல. ஸோ ஆனா பேட் வந்து டச் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸ்பின்னர்ஸ் குர்னால் பாண்டியாலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 ஸ்ட்ரைட் அடிப்பான், சூப்பரா இருக்கும். ரொமாரிஷா போட்டோ விட இந்த இப்படி சும்மா டைம் தான் ஃபார்முக்கு வந்துட்டான். நல்ல ஃபார்ம்ல இருந்தா பெருசா போயிருப்பான். பெருசா 60 ரன் 70 ரன் அடிச்சிருப்பான் கண்டிப்பா. அவன் அசால்ட்டா போயிருப்பான். இன் நோ டைம்ல போயிருப்பான். அதான் அவங்களோட விஷயமே. டைமே இருந்திருக்காது, சடசடன்னு போயிருப்பான். ஸோ சுகுமார், இது நம்ம கிரெடிட்ஸ் கண்டிப்பா அங்கித் வர்மாக்கு தந்தே ஆகணும். அனிகேத் வர்மாக்கு. ஸோ நல்ல பேட்டிங் சார், சூப்பரான பேட்டிங். யாரும் அனிகேத் கிளாசன் இதான் பேட்டிங். இந்த ரேட்டிங் வந்து இப்படிதான் வரணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. பேட் கமெண்ட்ஸ் இல்லாதது இங்க ஒரு ரொம்ப பெரிய இதுவா தெரியுதா? இங்க ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் இல்லாம யாருமே பவுலர்ஸாவே தெரியல. அதுல நீங்க பேட் கமெண்ட்ஸ் வந்தாலுமே அங்க பவுலர்ஸ் இல்ல உங்களுக்கு. சரி, பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டாரு, நீங்க யார வச்ச பயமுறுத்துவீங்க? உனாத்கட், ஹர்ஷல் பட்டேல் யாரு இந்த பர்பிள் கேப் வாங்கின ஆளு 2 வாட்டி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். மீடியம் ஃபாஸ்டா போடுறாங்க, 130s தான் போடுறாங்க. 130s வச்சுக்கலாம் நீங்க ஆப்போசிட் பயமுறுத்த முடியாது. ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப பிரெடிக்டபிள் ஆயாச்சு ஆக்சுவலா. ஏன்னா பட்டிதர் அடிச்ச 6, பட்டிதர் அடிக்கிற கோலி எத்தனை 6, கோலி சரியான ஷாட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட்ல ஒரு டிரைவ் அப்படியே பேட் அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு சரியான ஷாட் அது. ஆக்சுவலா ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. இஷான் மலிங்கா ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டு இருந்தாரு, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டே இருந்துச்சு. இஷான் மலிங்கா கொஞ்சம் டிரைவ், அதுக்கு மேல புஷ், அவ்வளவுதான். அப்படியே பண்ற மாதிரி. அதான் சரியான ரொம்ப பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது. அது ஒண்ணு பாஷா. இன்னொன்னு ஹர்ஷல் பட்டேல் ஒரு பால் இப்படி உள்ள வந்துரும், லெக்ல இப்படி ஒரு இது ஒரு தழுதலும் செமையா போகும். அப்படியே லெக் சைடு ரிஸ்ட் யூஸ் பண்ணி அடிக்கிறது சூப்பரா இருந்தது உண்மையா. அப்புறம் ஃபைனல் உங்களுக்கே தெரியும், 16 ரன்னு அசால்ட்டா. அங்க இப்படி எங்க அடிச்சாலும் பால் 4 போகுது, எங்க அடிச்சாலும் பால் 6 போகுது. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு போற போக்குல ஆர்சிபி வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட உட்கார வச்சு ஹேசல்வுட் வந்து ஃபிட் ஆயிட்ட உடனே எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேக்கப் டஃபி நல்லா ஸ்டார்ட் பண்றான். ஒரு பேட்ஸ்மேன் வேணும் பாஷா, ஒரு பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். அவர் இதுல இம்பாக்ட் பிளேயர்ல என்ன தோணுது. துஷாராக்கு பதிலா ஒரு ஆள் ரெடி பண்ணலாம். நவான் துஷாரா ஃபுல்லி ஃபிட்டா போல. சோ நேச்சி கால் லைட் போயிடுச்சு. அதான் சுகுமார், நம்ம இது சொன்ன மாதிரியே போலிங் ரொம்ப மட்டமா தான் இருக்கு எஸ்ஆர்எஸ். இதே மாதிரி போனோம்னா டேபிள் லாஸ்ட்ல தான் இருப்பாங்க. நான் 5th ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தா போற நிலைமை பார்த்தா அப்படி தெரியல. இல்ல பாஷா, டேபிள் லாஸ்ட் இல்ல, அதுக்கு முன்னாடி அதுக்கு 3ஆவதா அவங்க திரும்ப மாதிரி 2 பேர் அங்க இருக்கானுங்க ஆல்ரெடி. ஒரு காம்படிஷன் இருக்கு. ஓகேவா தெரியுது.
இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே. ஆவேஸ் ஆமா, கான், முகமது ஷமி, மயங்க் யாதவ். ஸோ மயங்க் யாதவ் வித் ரெஸ்பெக்டிவ் ஃபிட்னஸ் தான் சொல்லணும். முஷின் கான். இந்தியன் முஷின் கான். பவுலர்ஸ் அது எப்படி இருக்கும்னு தெரியாது பஷா. ஆனா பேட்டிங் அங்க நல்லா இருக்கு ஆக்சுவலா. கொஞ்சம் பேட்டிங் நல்லா இருக்கு. எடின் மார்க்ரம். பட் இங்க மாதிரி மாட்டிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு பவுலிங் போட்டா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. எஸ்ஆர்எச் ரொம்ப கஷ்டம் தான் தோணுது. ஆனா ஆர்சிபி வந்து இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சரியான ஃபார்ம் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அவங்களுக்கும் ஜேசி சப்போர்ட் இல்ல பாத்தீங்களா? புவிக் சப்போர்ட் இல்ல, இருந்தாலும் அருமையான பவுலிங். ஆமா, புவனேஸ்வர் 27 ரன்ஸ் தான். 27 தானே இன்னைக்கு ரன்ஸ். 30 ரன்ஸ் சம்திங், 30 ரன்ஸ். ஆனா 31 நல்லா இருந்துச்சு. 31 நல்லா இருந்துச்சு. பவர் பிளே சூப்பரா முடிச்சு கொடுத்திருப்பாரு. டெப்த்லயுமே வந்து டீசன்ட் பவுலிங், நிறைய டாட்ஸ் போகும். நல்லா இருந்துச்சு. டீசன்ட் பவுலிங், 1 விக்கெட். நல்ல பவுலிங் தான் ஆக்சுவலா புவனேஸ்வர் குமார். 3 for 23 இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர் 2-2 சிங்கிள் போவாங்க. 2-2 போகும், ஒரு 8 ரன் போகும். அது ஹேப்பன்ஸ் யாருனாலும். சோ இந்த லைன் அப்ல நம்ம ஹேசல்வுட்டை வச்சுட்டு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. பவுலிங்கும் ஸ்ட்ராங்கா தெரியுது, பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா தெரியுது ஆக்சுவலா. நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம். ஒரு பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு ரொமாரிக் பதிலா பவுலிங் வச்சா த்ரிட்டனிங்கா இருக்கும். கன் ரிட்டைன் பண்ணுவாங்க, கப் அந்த மாதிரி இருக்கும். ரிட்டன்ஷன் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சாலிடான டீம், ஃபைனல்ஸ் போக வேண்டிய டீம்ன்ற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. போட்டான், நல்லாதான் போட்டான். 2 overs 20 வந்துச்சு. லாஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட், ஒரு 8 ரன். ஒரு நாள் சொதப்பிட்டான். ரொம்ப அப்படியே ஒரு பால் வந்து ரொம்ப அப்படியே படிச்சுட்டு போற மாதிரி தான் போட்டாரு. இஷான் கிஷன் சிக்ஸர்ஸ் தான் ஆக்சுவலா. ஒரு நாள் பள்ளியாகிட்ட வழக்கமா இது நடக்கிறது தான், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட், பட் ரன்ஸ் இந்த வாட்டி நிறைய லீக் பண்றேன் குணால் பாண்டியாவும். கோலி 69 of 38. ஆக்சுவலா கோலியோட பேட்டிங்ல என்ன கொடுத்துருந்தா குமார், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் பினிஷிங் வரைக்கும் ஒரு பென்றது என்ஷோர் பண்ணது. ஆக்சுவலா எல்லாருமே படிக்கலும் சரி பட்டிதாரும் சரி அடிக்க பார்த்தாங்க. கோலி வந்து எந்த லூஸ் பால் வருதோ, என்னோட ஜோன்ல எது வருதோ நான் அதை அடிப்பேன், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஆடுவேன், மற்ற பால் நான் ரொட்டேட் பண்ணுவேன். ஆக்சுவலா அதுதான் வந்து ஒரு நல்ல கோலி இவ்வளோ பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். மேட்ச் எண்டு வரைக்கும் கொண்டு போவேன், நான் எண்டு வரைக்கும் நான் இருந்து என்ஷோர் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பேன். ஒன் டைம் கப் அடிச்சாங்கல்ல, அப்போ வந்து கோலி 50 அடிச்சா கண்டிப்பா வின்னு. அந்த ஃபார்முலா வின்னு. ஆமா, அந்த இது இந்த டைமும் அடிச்சு வின் பண்ணிருக்காரு. கண்டினியூஸா 9 மேட்ச் ஆயிருக்கு. சோ இதான் ஒரு ஃபார்முலா, அதை புடிச்சிட்டாங்க. சோ இதுக்கு இவங்க ஒர்க் பண்றாங்க. மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ரைட் ஹிட்டிங், சால்ட், படிக்கல், பட்டிடார் ஸ்ட்ரைட்டா ஹிட் ஆகுறாங்க. சோ கோலி அப்படியே இந்த நேரம் அப்படியே ஜாலியா ஒரு ஃபுல் இன்னிங்ஸ். சூப்பரான பேட்டிங். ஆர்சிபி இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கல் அண்ட் பட்டிதாரும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் தான் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து பேசர்ஸையும் அட்டாக் பண்ணதுனால ஸோ அவங்க அப்ரோச் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி தோணுது இந்த வருஷம். பட்டிதார் வந்து இந்த பேட்ஸ் எல்லாம் கொண்டு வரல, கத்தி தான் கொண்டு வந்திருக்க மாதிரி. வாழ சொல்றாரு போயிடுச்சு. சரியா, எல்லாம் வெளியே எங்க டிஸ்டன்ஸ் போகுது பாத்தியா. கிளீன் ஹிட். ஒரு ஸ்பின்னர் நல்லா பேஷ் பண்றவரு அழகா இந்த டைம் பவுலர்ஸ் பேஷ் பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா படிக்கல் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. பட்டிதாரம் கோலி சிரிச்சுட்டு தான் ஆடி இருந்தாங்க ஜாலியா. சோ அந்த ப்ரெஷரே அவங்க எஸ்ஆர்எச் போடல, கொஞ்சம் கூட போடல பாஷா. ஃபுல்லா டாமினேட்டட் பை ஆர்சிபி. கரெக்ட். ஈவன் ரன்ஸ் போகும்போது அவங்க டென்ஷன் ஆகல, என்ன பண்ணாலும் அவங்க டென்ஷன் ஆகல. அவங்க அப்படியேதான் இருந்தாங்க. பட் எனக்கு கேட்டா புவர் கேப்டன்சி பை கிஷன் நிறைய இடத்துல. கரெக்ட், புவர் கேப்டன்சி பை இஷான் கிஷன். அண்ட் ஓகே பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வரியா இருக்குன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் தான். அவங்களோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. போட்டு டக்குன்னு விக்கெட் எடுத்துருவாங்க. ஏதாவது 1-2 மேட்ச்ல கிளிக் ஆகும், மற்றபடி விக்கெட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த ஐபிஎலுக்கு அது கண்டினியூ ஆகாதுன்னு, த்ரெட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன ஒரு பிளேயரை வந்து இது பண்ணிருக்கலாம், ஜீசன் அன்சாரி. கொஞ்சம் விக்கெட் டேக்கர் அவரு கொண்டு வந்திருக்கலாம். ஸ்பின்னர் அவரை டச் பண்ணல, அதுக்கு பதிலா ஹார்ஸ் துபே கொண்டு வந்தாங்க. பட் இது நடக்கல பெருசா. ஹார்ஸ் துபேவும் ஒரு ஃபால்ஸ் ஷாட்டுக்கு அவுட்.
ஆக்சுவலா நல்லா ஹிட் அடிக்கிற பையன் தான், நல்லா இல்ல அடிச்சிருப்பான். அது வந்து இல்ல அது ஜஸ்ட் பிளிக் பண்ணி விட்டதுனால கையில கேட்ச் மாட்டிச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. நல்லா கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தா வெளியே போயிருக்கும். அதாவது படிக்கல் அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தா வெளியே போயிருக்கும். படிக்கல் வந்து கொஞ்சம் பவர் கொடுத்தா, இவன் வந்து அப்படியே ஜஸ்ட் பிளிக் பண்ணி அசால்ட்டா விட்டதுனால அந்த ஃபீல்டர் இருந்தான் புடிச்சான். அதான் அதாவது படிக்கல் தான் முடிச்சான் அவன் எத்தனையோ அந்த கேட்ச். ஸோ ஓகே பாஷா. அந்த இஷான் கிஷனோட கேட்ச் பிரில்லியன்ட் கேட்ச், அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ சரியான கேட்ச், ஒன் ஹேண்ட் கேட்ச், செம டைவ். அது அந்த மாதிரி கேட்ச்லாம் வந்து ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஸோ அந்த கேட்ச் வந்து இந்த வாட்டி ஐபிஎல் அந்த பால் வந்து இப்போ டேர்ன் ஆயிட்டு பேக்ல போற இப்போ கேட்ச், லைக் பேக்வர்ட் பாயிண்ட் டிராவல் ஆகிற பால். ஸோ இன்னுமே டிஸ்டன்ஸ் போற பால் நல்லா ஜட்ஜ் பண்ணி இஷான் கிஷன் ஸ்லைஸ் தான் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. ஸோ பால் அப்படியே தான் போகும். அது சரியான கேட்ச். ஆக்சுவலா கை வச்சு மாட்டிச்சு, அது வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து இதுல சக்சஸ் ஆயிடுச்சு, வின் ப்ரெடிக்ஷன். ஸோ நாளைக்கு மேட்ச். ஓகே, நாளைக்கு மேட்ச் மும்பை வெர்சஸ் கேகேஆர். அதை பத்தி கொஞ்சம் டச் அப் பண்றோம்.